வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி. சித்திரை 1 திங்கட்கிழமை ஏப்ரல் 14ஆம் நாள் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மேசராசிக்குள் வந்து அமர்ந்திருந்து இந்த வருடத்திற்கான பயணத்தை தொடங்கவிருக்கிறார். இந்த நாளை தமிழர்களின் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த ஆண்டு விசுவாசு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முழுவதும் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே ராகு, சனி, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 பெருங்கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரனும், உபஜெயஸ்தானத்தில் செவ்வாயும், கலசரஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். ஏப்ரல் 3 அன்று செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சென்று அமரவிருக்கிறார். ஏப்ரல் 3 அன்று செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சூரியன் 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கிரக அமைப்புகளால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த மாதம் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பதிவிடுகிறேன். அனைவரும் பார்த்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் 11ஆம் அதிபதி சனி உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு 3இல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் நிலை ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். செலவுகள் வரவை விட உயரக்கூடும். பற்றாக்குறை நிதிநிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்துவிட்டு வருகின்ற வருவாய்க்கு தகுந்தவாறு செலவுகளை அமைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு ஒரு விதமான இறுக்கத்துடனேயே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளேயும் பின்பு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பார். உங்கள் உடல்நிலையும் உங்கள் குடும்பத்தார் உடல்நிலையும் பாதிக்கப்படலாம். 10ஆம் அதிபதி குருவும் சாதகமான நிலையில் இல்லை என்பதால் ஜீவன தொழில்கள், வேலை, தொழில், வியாபாரம் போன்றவை சாதாரணமாகவே நடைபெறும். பெரும்பாலும் சாதகமற்ற சூழல் நிலவுவதால் சற்று கவனமாகவே எல்லா காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 16 வரை தலை, கண், தோல், எலும்பு போன்ற பகுதிகள் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதால் தொற்று தோன்றிய உடனேயே சிகிச்சையை மேற்கொண்டு செய்வது செலவை குறைக்க உதவும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சத்தான உணவுகளை உட்கொள்வது நல்லது. மனதை ஒருமைப்படுத்தி வைத்து கொண்டால் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தலாம். நிதி நிலையை பொறுத்தவரை யாருக்கும் கடன் கொடுக்கவோ யாருக்கும் ஜாமீன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை செய்ய இது நல்ல காலமாக இருக்காது. வரவு செலவுகளில் திட்டமிடல் அவசியமாகும். சாதகமற்ற பலன்கள் சொல்லும்போது அவற்றை எச்சரிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பற்றி அஞ்சக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலமாக இறைவன் அருள் என்று ஒன்று இருக்கிறது. அவனை அன்றி ஓர் அணுவும் அசையாது. தொடர்ந்து கடவுளை வணங்கி வாருங்கள். எந்த துன்பமுமே உங்களை அணுகாது. கணவன் மனைவி குடும்ப நிலையை பொறுத்தவரை சாதாரண பலன்களையே காண முடியும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவர் பிரச்சனையை மற்றவர்களின் பிரச்சனையாக பகிர்ந்து கொள்வது, விட்டு கொடுத்து செல்வது என்று செயல்பட்டால் குடும்பத்தில் மட்டுமல்லாது உறவினர், நண்பர்கள் என்று யாரிடமும் எவரிடமும் மனக்கசப்புகள், இழப்புகள் ஏற்படாது. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் ஒரு சில மாதங்கள் செல்லும்போது மாத கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமான நிலையில் வருவார்கள். அப்பொழுது உங்கள் நிலை முன்னேற்றம் அடையும். அதுவரை அகலக்கால் வைக்காமல் மனம் தளராமல் உங்கள் உழைப்பையும் முனைப்பையும் காட்டி வந்தால் சூழல்கள் மாறும், நன்மைகள் மேலோங்கும். உங்கள் கணக்குகள் சரியாக கையாளுங்கள். அரசாங்கத்தின் மூலமாக சங்கடங்கள் வரலாம். வருமான வரித்துறையின் மூலமாக தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து சில சோதனைகள் மேற்கொள்ளப்படலாம் என்பதால் கவனமாக இருங்கள். வேலை செய்பவர்கள் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் அனுபவத்தால் எது வந்தாலும் சமாளித்து வெற்றி கொள்வீர்கள். பணப்பயன்களை பெறுவீர்கள்.
முன்னேற்றத்திற்கான வழிகள் தோன்றும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற அதிக அக்கறையுடன் படிக்க வேண்டும். பெற்றோர்களின் மன நிறைவுக்காகவும் அவர்களின் உழைப்பின் பலன் உங்கள் மார்க்குகளாக வெளிப்பட்டால் உங்கள் பெற்றோர்களை விட மகிழ்ச்சி கொள்பவர்கள் யார் இருக்க முடியும்? கலைஞர்கள் தங்கள் புகழ் குறைந்து விடாமலும் தங்கள் வாய்ப்புகள் குறைந்து விடாமல் இருக்கவும் உங்கள் சக கலைஞர்களிடம் இருந்து இணைந்து பணியாற்றி வெற்றியை பெறலாம். அரசியல்வாதிகள் வெற்று வாய்ச்சாவடார்களை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டால் உங்கள் நிலை உயரும். இறுதியாக, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் நடைபெறுவதால் அதற்காக கவலை எதுவும் கொள்ளாதீர்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு இவற்றின் மூலமாக மழை போலே வருகின்ற சோதனையாகவும் பனி போல் நீங்கிவிடும். தொடர்ந்து ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒரு முறை குல தெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.